எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த லெக் பீஸ் உடைய இந்த ப்ரொமோஷனல் ப்ரெஸ் மீட்டுக்கு வந்ததுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். ப்ரெஸ் ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. இந்த கூட்டத்தை பார்த்தா திடீர்னு இது லெக் பீஸ் ப்ரொமோஷனா இல்லை மாநாடா அப்படின்ற அளவுக்கு இருக்குது. ரொம்ப தேங்க்ஸு எங்கள் அழைப்பு ஏற்று வந்ததுக்கு. பியாண்ட் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஃபஸ்ட்டு இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு 3 சாங் ஃபிலிமில் ஒரு சாங் அனிருத் பாடியிருக்காரு, இன்னொரு சாங் டி ராஜேந்தர் சார் பாடியிருக்காரு, இன்னொன்று மேக்கிங் வீடியோவாக பண்ணியிருக்கிறோம். ஸோ இது என்னுடைய ப்ரொடியூசர், ஆக்டர் ப்ரொடியூசர். இவரும் இந்த படத்தில் கதையின் நாயகர்கள் 4 பேர், அதில் ஒருத்தராக நடிச்சிருக்காரு. ஆப்வியஸ்லி அஃப்கோர்ஸ் ரமேஷ் திலக் உங்களுக்கு தெரியும், ஒன் ஆஃப் த லீட். அவர் மிமிக்ரி கோபி அப்படின்ற கேரக்டரில் பண்ணியிருக்காரு. ஸோ டு ஸ்டார்ட் வித் ரமேஷ் திலக், சொல்லுங்கள் ப்ரோ, படத்தை பற்றி சொல்லுங்கள். ஹவ் இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ்? இப்படி வந்துடணும். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். லெக் பீஸ் படத்தோட ப்ரெஸ் மீட்டுக்காக வந்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த படம் வர மார்ச் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தில் மிமிக்ரி கோபி அப்படின்ற ஒரு ரோலில் நான் நடிச்சிருக்கேன். மொத்தமாக ஒரு 4 கதாபாத்திரங்கள் இதில் வந்து கொஞ்சம் முக்கியமாக இருப்பாங்க. ஸ்ரீநாத் பிரதர், கருணாகரன் அண்டு மணிகண்டன் பிரதர் இவங்க. ஸோ ஒரு சீரியஸான எந்த ஒரு மெசேஜும் இல்லாமல் ரொம்ப ஒரு ஃபன்னான, ஒரு ஜாலியான, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படமாக இது இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம். ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து உங்களுடைய ஆதரவை நீங்கள் கொடுக்கணும். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ. ஆரம்பிச்சுக்கலாம். மணி சார், இப்போ நம்ம படம் லெக் பீஸை பற்றி ஒரு ப்ரொடியூசராக உங்கள் அனுபவத்தையும், இதில் ஒன் ஆஃப் த லீட்ஸாக உங்களோட அனுபவத்தையும் ப்ரெஸ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் மாலை வணக்கம். நான் இது ஒரு 4வது படம், என்னுடைய படம் இது. நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னால் வந்த படத்துலனாலே நான் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருந்தேன். பட் இந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டர், 4 ஹீரோவில் ஒரு ஹீரோவாக பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 21 ஆர்டிஸ்ட், காமெடி ஆர்டிஸ்ட்டை வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்கேன். ரொம்ப ஃபன்னாகவும் பண்ணியிருக்கேன். இந்த படம் 2 மணி நேரம் 5 நிமிஷம் இருக்கும். பட் யார் மனசையும் புண்படுத்தினா இந்த படம் எடுக்கலை. ஓகேவா? ஒரு நல்ல ஒரு காமெடி படமாக எடுத்திருக்கேன். ஃபேமிலியோடு போய் இந்த படத்தை பார்க்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு படத்தை நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? உங்களுடைய ஃபுல் ஆதரவு இந்த படத்துக்கு எனக்கு கொடுக்கணும். என்னோட சூப்பர் ஜூனியர் லோயலா காலேஜில் இவரும் அனிருத்தும் கிளாஸ்மேட்ஸு. அனிருத்துக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் அனிருத்ஸ் டீம் பேண்டு. அதாவது இவர் ஒரு நல்ல கிட்டாரிஸ்ட்டு, ஒரு நல்ல கீபோர்டிஸ்ட்டு, ப்ளஸ் நிறைய பேக்கிங், அது இது வோக்கல்ஸ் கொடுக்குறது எல்லாமே பண்ணுவார். இவரோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக அனிருத் எங்கள் படத்துக்கு ஒரு சாங் பாடி கொடுத்துருக்காரு. அதான் இப்போது 1 மில்லியன் தாண்டி டிக்கிலன்ற சாங் லெக் பீஸில் ஃபேமஸாக போயிட்டுருக்கு. தேங்க்ஸ் டு த ப்ரெஸ் அண்ட் சோஷியல் மீடியா ஃபார் தேட். ஸோ உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள் ப்ரெஸ்ஸோட. ஒரு மியூசிக் டைரக்டராக ஃபர்ஸ்ட் டைம் கமிட் ஆகி, நீங்கள் மாஸ்டர் த பிளாஸ்டர்லாம் பாடியிருப்பீங்க மாஸ்டரில், பட் இருந்தாலும் ஒரு கம்போசராக லெக் பீஸில் எங்கூட ஒர்க் பண்ணது, அந்த அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸ்ரீநாத் சார் அண்ட் மணி சார். இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் படம் ஆஸ் அ மியூசிக் டைரக்டர். அண்ட் கண்டிப்பாக ஒரு பிரமாண்டமான எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஐ ஹோப் எவ்ரி ஒன் என்ஜாய் த மூவி லெக் பீஸ். எல்லாருக்கும் இட்ஸ் ஜாலியான ஃபிலிம். அண்ட் நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எதிர்பார்க்குறாங்க. பியான் ரொம்ப பேசுவியா? நீங்க क्वेश्चंसலாம் கேளுங்க. சார், உங்க படத்துக்கு அனிருத், விஷால்லாம் பிக் பண்றாங்க. உங்க நண்பர், நெருங்கிய நண்பர் விஜய் ஏன் சப்போர்ட் பண்றது கிடையாது? இல்ல, சப்போர்ட் பண்றது அப்படின்றது கிடையாது. இப்போ சினிமா, அவரு ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆயிட்டதுக்கு அப்புறம் நிறைய அந்த சினிமா விஷயங்கள்ல இருந்து அவர் கொஞ்சம் விலகி இருக்கிறாரு. ஸோ அதனால் அதுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்றது கிடையாது. அவருக்கு என்னுடைய படங்கள், என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளும் அவர் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காரு, பதிவு பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆன் அ பர்சனல் நோட் எனக்கு அவர் கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு இருக்காரு, ஆல் தி பெஸ்ட்னு சொல்றாரு. அது தெரிவிச்சுக்கிட்டு தான். மாநாட்டுக்கு 2 வாட்டி பாலாஜி ஒரு வாட்டி போயிருக்காரு. செகண்ட் வாட்டி போகும்போது அவர் உள்ள போக மறுத்துட்டாங்க. அது ரொம்ப பேசும் பொருள் ஆச்சு.
ஆனா வந்து உங்ககிட்ட வந்து அவர் பேசுறது இல்லையான்னு சொல்லிட்டு சில விஷயம் போகுது. ஏன்னா உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயே அவர் கான்டெக்ட் பண்றது இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? பிரதர், என்னன்னா இது நம்ம ஆக்சுவலா லெக் பீஸுக்கு உண்டான ப்ரொமோஷனல் ஷோ, அது தனியா ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு நான் எல்லாமே உங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்றேன். இது நம்ம இந்த படத்தினுடைய ப்ரொமோஷன். ஏன்னா இந்த குரூ வச்சுக்கிட்டு நான் தனிப்பட்டு வேற ஏதாவது பேசினேன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால நீங்க படம் ரிலேட்டடா கேளுங்க. டெஃபினட்டா இந்த கொஸ்டின்ஸுக்கெல்லாம் நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்றேன். கண்டிப்பா. லெக் பீஸ், சிக்கன் பீஸ், சிக்கன் லெக் பீஸ். சார், இது வந்து என்னன்னா எல்லாரும் வந்து கிண்டல் பண்றது வந்து லெக் பீஸ்னு சொல்லிடுவாங்க. ஆனா வெறும் எலும்பு தான் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து லேடிஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்ஸ் சொன்னாவே புரிஞ்சுற தன்மை எதுனா லேடிஸ் தான் நம்ம சொல்றோம்னு சொல்லிட்டு ஒரு புரிஞ்ச தன்மை இருக்கு. நீங்க அது தான் டைட்டில் வச்சிருக்கீங்க. அதான் கேட்குறேன். இல்ல, அந்த டைட்டிலுடைய ஃபாண்ட்ல இருந்து அந்த டைட்டிலுடைய விளம்பரத்துல இருந்து எல்லாமே பாருங்க, லெக் பீஸ்ன்றது தெளிவா சிக்கனுடைய லெக் பீஸ் அப்படின்றத ஸ்ட்ராங்கா சொல்லி இருக்கிறோம். நீங்கள் டீசராக இருக்கட்டும், ட்ரெய்லராக இருக்கட்டும், இல்லை படத்தினுடைய டிசைனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பாருங்கள் ரொம்ப ரொம்ப கிளியராக சிக்கன் லெக் பீஸ் அப்படின்றத சொல்லியிருக்கோம். இது எந்த ஒரு வல்கேரிட்டியும் இல்லாமல், இது வந்து இல்லை ஒரு தவறான ஒரு சிந்தனையோ எண்ணங்களோ இல்லாமல், இது ஒரு ஜனரஞ்சகமான எல்லா தரப்பினரும் பார்க்குற ஒரு படமாக தான் இதை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். வல்லவனுக்கு துள்ளுமா இருக்குன்னு படம் பண்ணீங்க. அதுல வந்து சந்தானத்துக்கு பெரிய பிரேக் அடிச்சது. அதுக்கப்புறம் நீங்க நிறைய சரியா படங்கள் பண்றது இல்லையா, இல்லை உங்களுக்கு கூப்பிடுறது இல்லையா? நீங்க இல்ல என்ன அப்படின்னா, ஒரு படம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டைரக்டர் அதோட பெருசா பண்ணணும், பட்ஜெட்ல இருந்து சரி, செட்டப்ல இருந்து சரி, டெக்னீஷியன்ஸ்ல இருந்து சரி, பெருசா பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் நான் ஒரு பெருசா அதோட ஒரு 2 times 3 times பிகர் ப்ராஜெக்ட் மேக்னிடியூட் வைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹீரோவோட டிராவல் பண்ணேன். ஏதோ ஒரு காரணத்தினால பண்ண முடியல. என்னுடைய சூழ்நிலை, அவரோட சூழ்நிலை, அது அப்படியே டைல்யூட் ஆகி போச்சு. ஸோ பட் நான் இதுக்கு நடுவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 படங்கள் நடிச்சிட்டேன். அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருந்ததுனால. இன்னொன்று, எனக்கு கரெக்டான கதை அமையாததுனால நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த கதை ஒரு ஸ்டோரி ரைட்டர்கிட்ட வந்து கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கப்புறம் ஒரு ரசிகனா சரி இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, எந்த மேக்னிடியூட் ஆஃப் ஃபிலிம்னாலும் சரி கண்டென்ட் தான் முக்கியம், நம்ம பண்ணுவோம். ஒரு சின்ன படமாக இருந்தாலும் நம்ம லெட்ஸ் கிவ் இட் ஆர் பெஸ்ட்டு, கண்டென்ட் தான் இன்னைக்கு வின்ஸ் அப்படின்றதுனால அந்த லெக் பீஸ் சாய்ஸ் எடுத்து பண்ணேன். யோகி பாபு எல்லா படத்துக்கும் சப்போர்ட் பண்ணது கிடையாது. இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்றாரா? இந்த படத்துக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல நண்பரா இல்லை, இந்த படத்துல நடிச்சது அவர் வாங்கிட்டு இருக்க ப்ரைஸை விட வந்து ஓரளவுக்கு ரீசனபிளா எனக்காக, என்னோட ஒரு நட்புக்காக பண்ணது. நான் கேட்ட போது வந்து டேட்ஸ் கொடுத்தது, அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தது, அவர் மலேசியா ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு எனக்காக டப்பிங் பண்ணி கொடுத்தது, இது எல்லாமே அவர் ஃபேவர்ஸ் பண்ணியிருக்காரு. எங்கே அவர் ட்வீட் பண்ணுறது கூட அவருக்கு டைம் கிடையாது. அப்படியே அவர் ட்வீட் பண்ணால் கூட அவருடைய அட்மின் தான் பண்ணணும். அது ஒன்றும் கிடையாது. டுவர்ட்ஸ் ரிலீஸ் டைமில் ரிக்வெஸ்ட் பண்ணனா அவர் ட்வீட் பண்ணி இந்த படத்தையும் இந்த ப்ராஜெக்ட் இந்த டீமையும் சப்போர்ட் பண்ண போகிறார். அவ்வளோதான். உங்கள் நண்பர் டிவிகே தலைவராக இப்போ இருக்காரு, அவருக்கு இந்த படத்தை காட்டுவீங்களா? அவர் சப்போர்ட் பண்ண ட்விட் ஏதாவது போடுவாரா? கண்டிப்பா காட்டுவேன். அவரோட கருத்தை சொல்லுவாரு. பட் பொது வெளியில இதை ட்விட் பண்ணுவாரான்றது அவர் கையில தான் இருக்குது. சார், படத்துல வந்து பேக்ரவுண்ட்ல வந்து எல்லாரும் வந்து சாரி கட்டி வச்சிருக்கீங்க. இது வந்து சாரி கட்டினா பேக்ரவுண்ட்ல சாரியா நாங்க கட்டி இருக்கோம். பேக்ரவுண்ட்ல பேனர்ல சாரி கட்டி வச்சிருக்கீங்க ஆபீஸ்ல. ஓகே, சரிங்களா? அரவணையை வந்து கிண்டல் பண்ணாவே இப்போ வந்து கேஸ் போடுறாங்க. சரிங்களா? இப்போ வந்து நீங்க வந்து அவங்கள மாதிரி மென்ஷன் பண்ற மாதிரி தான் காட்டியிருக்கீங்க. ஏன் இதனால இது மாதிரி? அதெல்லாம் கிடையாது. யாரையும் காயப்படுத்தணும், யாரையும் புண்படுத்தணும், இவங்களை வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அம்புக்குறி போட்டு வட்டம் போட்டு அப்படிலாம் கிடையாது. இந்த இல்ல என்ன அப்படின்னா, இந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சு ஒரு சீன்ல. அதாவது நாங்க ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த 4 ஹீரோஸும் பொம்பளை வேஷம் போட்டு தான் தப்பிக்கணும். ஜான் விஜய்ன்ற ஒரு பேட் காப்பிட்டு இருந்து, ஒரு போலீஸ்மேன் இருந்து, அதுக்கு தான் இது ஒரு சீக்வன்ஸா இருக்கும். அதை தான் அவ்வளோ அழகா எடுத்திருக்கோம். நீங்க போஸ்டர்ல பாக்குறத வச்சு டிசைட் பண்ணாதீங்க, படம் பாருங்க. கங்கனா ரனௌத் என்கிட்ட ஃப்ரெண்டு. இந்த படத்தை பத்தி ஏதாவது தெரியுமா? அவங்க இப்போ வந்து எம்பியா இருக்காங்க, அவங்க கூட ஏதாவது பண்ணலாம். நல்ல சூப்பர் கேள்வி. எப்படி இப்படிலாம் ரூம் போட்டு யோசிச்சுட்டு வரீங்களோ? சரி, இல்ல ஆக்சுவலா என்னன்னா, அந்த படம் பண்ணும்போது அவங்களுடைய நட்பு, பட் இவ்வளவு பெரிய ஆளாவாங்க, அவங்க எம்பி ஆவாங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதே சினிமால ஒரு 2-3 பேர் தான் அப்போ, சரிங்களா? அதுல எங்கூட வந்து இல்ல, எனக்கும் ஓரளவு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கு, இங்கிலீஷ் நல்லா பேசுவேன்னு சொல்லிட்டு எங்கூட நல்லா கம்யூனிகேட் பண்ணுவாங்க, நிறைய பேசுவாங்க. தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பத்தி என் மூலமா தெரிஞ்சுக்குவாங்க. நான் ஹிந்தி இண்டஸ்ட்ரி பத்தி நான் தெரிஞ்சுக்கிடுவேன். அப்புறம் காலம் போக 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 அவங்க ஒரு பெரிய இடத்துக்கு போயிட்டாங்க. இப்போ எங்கூட டச்சே இல்லை. பட் என்னைக்காவது ஒரு நாள் நல்ல மெமரி அவங்களுக்கு, என்னைக்காவது ஒரு நாள் என்னை பார்த்தாங்கன்னா, ஓ தாம் தூம் ஹாய் ஸ்ரீநாத் அப்படின்னு கனெக்ட் பண்ணிக்க கூடிய அளவுக்கு அவங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்குது. பட் என்ன அப்படின்னா,
அவங்ககிட்ட தான் கேட்கணும். அது நீங்கள் பெருந்தன்மையாக இதுக்கு ட்வீட் பண்ணுவீங்களா, நான் இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கேன்னு அவங்ககிட்ட கேட்டால் தான் அவங்க ரியாக்ஷன் தெரியும் நமக்கு. ஸோ ஸ்ரீநாத் சார், இந்த 4 பேர்ல யார் லெக் பீஸ்? இந்த படத்துல வந்து 4 லெக் பீஸுங்க, 4 சிக்கன் லெக் பீஸ். அது நானு, மணிகண்டன் சாரு, ரமேஷ் திலக்கு, கருணாகரன். இந்த வேட்டைக்காரனுக்கு அப்புறம் தளபதி கூட வந்து நீங்க பண்ணல, அப்ப ஸ்டோரிக்கு போயிட்டீங்களா எழுதுறதுக்கு? இல்ல என்னன்னா, எனக்கு அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு, வேட்டைக்காரனுக்கு அப்புறம் அவர் கூட நடிக்கிறதுக்கு வேலாயுதம்ன்ற படத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. பட் என்னோட டேட்டில் கொஞ்சம் கிளாஷ் ஆச்சு. நான் அது அவுட்டோருக்கு போக வேண்டியது இருந்து, அவுட்டோர்லேயோ அப்ராட்லேயோ ஏதோ ஒரு படம் ஷூட்டிங் அப்படின்றதுனால அந்த படத்தில் நடிக்க வேண்டிய வாய்ப்பை நான் தவறினேன். பட் அஃப்கோர்ஸ் மாஸ்டரில் அது ஒரு சின்னதாக இருந்தாலும் ஒரு மீனிங்ஃபுல்லாக இருந்தது. ஒரு அலுமினியில் மறுபடியும் அவரோட ஃப்ரெண்டாகவே இத்தனை வருஷம் கழித்து நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இந்த நம்பர்ஸ் அதெல்லாம் பற்றி யோசிக்கிறது கிடையாது. எதை எதிர்பார்த்து அவர் கூடவே அடுத்தடுத்து நடிக்கணும் அப்படின்றது என்னோட ஆசையும் கிடையாது. அவர்கிட்ட நான் அது கேட்குறதும் கிடையாது. நம்ம அந்த ஃப்ளோவில் என்ன வருதோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பண்ணுறது தான். தளபதி மந்த்லி இல்லை 6 months ஒன் டைம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குரூப்பாக மீட் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்படி தலைவரா, அரசியல் கட்சியாக மாறிட்டா தலைவரா, இப்பயும் மீட் பண்ணுறாரா? அதே போல் ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து யாருமே வந்து இந்த கட்சியில் ஜாயின் பண்ணதா தகவல் எதுவும் வரல, சொல்லிட்டாரா? கட்சி வேற மச்சான், ஃப்ரெண்ட்ஷிப் வேற மச்சான்னு. இல்ல கண்டிப்பா எல்லா அவர் ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கும்போது சாரி சந்திக்கிறோம். ஏதோ இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஃபோனில் பேசினோம். ஜனவரி மாதம் அவர் கூட அவர் ஆஃபீஸில் அசூரில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 hours அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணேன். தனியாக அவர் கூட டைம் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் கிடச்சிது எனக்கு. அவருடைய நட்பு என் மேல் வச்சிருக்க அந்த ரிகார்ட்ஸ், ஒரு நண்பனாய் எனக்கு அவர் மேலே வச்சிருக்கிறது எல்லாமே, அவர் தலைவராயிட்டாலும் எவ்வளோ பெரிய ஆளானாலும் அது மாறவே மாறாது. அவருக்கு டைம் கிடைக்கும் போது, எனக்கு டைம் கிடைக்கும் போது, மியூச்சுவலாக இருக்கும்போது, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே டைம் கிடைக்கும் போது நாங்கள் மீட் பண்ணிக்கிறோம். அவராகவே தான் எப்பவும் இருக்கிற அதே விஜயா தான், தளபதியாக தான் இருக்கிறார். கண்டிப்பா வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணுவேன். குட் நைட்டுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் காணும், நல்ல ஒரு கேரக்டரைஸ், நல்ல ஒரு வெளியில டாக் ஆகுது. அதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு ரமேஷ் காணுமே அப்படின்ற ஒரு இது இருந்தது. இந்த படம் உங்களுக்கு லெக் பீஸா அமையுமா? கண்டிப்பா அமையும் பிரதர், கண்டிப்பா அமையும். பிளஸ் அது முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 8 படங்கள் முடிச்சிட்டு இருந்தேன், ஷூட்ல இருந்தேன். ஸோ இப்போ வரப்போற இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி, டீசல், DNA, பாபாத்தியாரே, மாஸ்க், இந்த படங்கள்லாம் ஷூட்ல இருந்ததால இனிமேல் தான் ஒரு படமா வரும். லெக் பீஸும் ஒரு நல்ல படமா இருக்கும். விடிவி கணேஷ் வந்து காந்தாரா மாதிரி ஒரு ஸ்டில் கொடுத்திருக்காரு. அவர் அந்த காந்தாரா தானா இல்ல அவர் வீட்ல போட்டு எடுத்தது கிடையாது, நம்ம படத்துக்காக நாங்க பண்ண வச்சது. சொல்லுங்க. இப்ப ப்ரொடியூசர் வந்து நிறைய படம் மீண்டும் ஒரு படம் பண்ணியிருக்காரு. அவர் வந்து நிறைய பேர் வந்து அவர் என்ன சொல்றாங்க, நல்ல ப்ரொடியூசர் சொல்றாங்க, ஆனா மேல ஏத்தி இறக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இவர் ஏத்தி இறக்கிறாங்க காரையா? என்னன்னா பேசும்போது ஏத்திடுறாங்க, வேலை செய்யும் போது இறக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கன்னா மேல ஏத்தி விடுவாங்க, அப்புறம் ஒரு கால் பிடிச்சி விடுவாங்க. அந்த வார்த்தை சொல்றேன். சரி ஓகே, காப்பாத்திடுவீங்களா? கண்டிப்பா அவர்கிட்ட தான் ஆக்சுவலா கேட்கணும். ஒரு ப்ரொடியூசரா இந்த படத்தை எப்படி பாக்குறாரு, என்னுடைய உழைப்பு, என்னுடைய வேலையை, இந்த படைப்பை அவர் எப்படி பாக்குறாருன்னு அவர் தான் கரெக்டான ஆளா இருக்கும். நண்பரே, இதுக்கு அந்த பதில் சொல்லிடுங்க. இப்பவும் கதாநாயகன் தாங்க, 4 பேர்ல ஒருத்தர். லெக் பீஸ் ஃபுல்லாவே அவங்களா இருக்காங்க, ஒரு எடிட்ட கூட காணுமே. நீங்களாவது வருத்தப்பட்டீங்களேங்க, இவ்வளவு குதர்ப்பமா அவங்க கேள்வி கேட்டா கூட. தேங்க்ஸ் மார்க் பண்ணிட்டேன். தேங்க்ஸ். அழகுன்னு ஒரு படம், ஆமா, நாய் சம்பந்தப்பட்ட படம். அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்லாம் அவங்க நண்பர் விஜய் வந்து ரிலீஸ் பண்ணாரு. நீங்க நண்பர் தான, அழகு கொடுத்தது ஏன் லெக் பீஸ் கொடுத்தது? இல்லைங்க, அது நாகரிகமா இருக்காது. நீங்க அவங்களுக்கு பண்ணீங்களே எனக்கு ஏன் பண்ணல அப்படின்றது வந்து இல்ல, நாகரிகமா இருக்காது. நண்பர் அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியே என்ன அப்படின்னா, எதையும் கேட்க கூடாது. நம்ம அவங்களா வந்து சொல்லணும், வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து இல்ல. கண்டிப்பா கரெக்டுங்க. அவருக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கும், அது எந்த ஒரு சூழ்நிலையில எதுக்காக பண்ணாரு அப்படின்றது அவர்கிட்ட தான் கேட்கணும். பட் நான் வந்து என்ன அப்படின்னா, கேட்டனா டெஃபினட்டா பண்ணுவாரு. பட் எதுக்கு கேட்டு அவர் ஏதாவது வந்து சப்போஸ் ஒரு அவருடைய என்ன சொல்றது பிஸியா
பாலாஜி பாலாஜி காப்பு கொடுத்தாரு, அவர் வேணான்ட்டாரு, அதுதான் நினைக்கிறீங்களா? அது என்ன அப்படின்னா அப்பதான் குடிச்சிருந்திருப்பாரு, அதனால எப்படி இன்னொன்னு குடிக்க முடியும், வேணாம் அப்படின்னு இருப்பாரு. இப்பதான் அலுங்கு நான் பண்ணியிருக்கேன், இப்ப வேணாம் அப்படின்ட்டாருன்னா அது நமக்கு கஷ்டமா இருக்குமேன்னு சொல்லிட்டு கேட்கலாம். சீனா சார், இப்போ சமீபமா பாத்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸ் வாட் ப்ரோ அப்படின்றது ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அந்த வார்த்தை தளபதி அவர்கள் உச்சரித்தது வந்து எல்லா பொலிட்டிக்கல் தலைவர் லீடர்ஸும் வந்து வாட் ப்ரோ அப்படின்றதெல்லாம் தூக்கி தூரம் போடுன்ற மாதிரி கலாச்சிட்டு இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? எனக்கே ஆசையா இருக்கு தலைவர் சொன்னதுக்கு அப்புறம் வாட் ப்ரோ ராங் ப்ரோ அப்படின்றது. அவர் ஸ்டைலா சொல்றாரு, அவர் எது சொன்னாலும் வந்து ஸ்டைலா இருக்குது. அதனுடைய கருத்து, அதனுடைய உள்நோக்கம் அதெல்லாம் பார்க்கவே கூடாது. என்ன அழகா சொல்லிட்டாரு, என்ன மாடுலேஷன்ல சொல்லிட்டாரு, அதை நம்ம எடுத்துட்டு போயிட்டே இருக்கோம். சார், அவர் நண்பரா உங்களுக்கு தலைவரா? ஏன்னா நண்பரை நண்பரா தான் நம்ம பார்ப்போம், தலைவரா பார்ப்போம். இப்ப அப்பான்னு பாக்குறோம். சரிங்களா? இப்போ வந்து நீங்க தலைவர்ன்றீங்க, எது நம்ம சேர்த்துக்கலாம்? அவரை நண்பரா, அவருக்கு வேற வேற ஃபேஸ் இருக்குங்க. நண்பரா ஒரு ஃபேஸ் இருக்குது, ஓகேயா. ஒரு நடிகனா, ஒரு என்ன சொல்றது, தளபதியா ஒரு ஃபேஸ் இருக்குது. இப்போ அரசியல் கட்சி தலைவரா ஒரு ஃபேஸ் இருக்கு. ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவரானதுக்கு அப்புறம் அவர் தலைவர் தானே கூப்பிட முடியும். சோ அத நண்பர்களும் தலைவர் தான் கூப்பிடணுமா? அப்படி கிடையாது. நான் இப்போ பொதுவெளியில அட்ரஸ் பண்ணும்போது நான் அப்படி வந்து தலைவர்னு சொன்னா தானே கரெக்டா இருக்கும், கொஞ்சம் மரியாதையா இருக்கும்ல, நல்லா இருக்கும்ல. ஒரு கட்சி தலைவர் ஆயிட்டாரு, இப்போ வந்து மாப்பு, இப்போ வந்து நண்பர்னு கண்டிப்பா நண்பர் இல்ல. நிறைய இப்போ இந்த ப்ரொமோஷன்ல எல்லாத்துலயுமே அவர் நண்பர் தான் சொல்லியிருக்கேன். ஒண்ணு தளபதினு சொல்லுவேன், நண்பர்னு சொல்லுவேன், இல்லைன்னா தலைவர்னு சொல்லுவேன். ரொம்ப கேள்வி கேளுங்க, ரொம்ப பல் சொல்லுவாரு, ரொம்ப பேசுவாரு அவரு. ஆமா அப்படியா? ஆமா. இல்ல காணல இல்ல, நான் இங்கதான் இருக்கு சென்னையில. இல்லன்னா என்ன மிஸ்ஸிங் கம்ப்ளைன்ட் போயிருக்கேன். ஆமா, நான் வந்து நிறைய இசை எல்லாம் பண்றேன் பிரதர். ஸோ எனக்கு நிறைய வேலை இருக்கு, அந்த பார்ட்னர் இருக்கு. ஆக்சுவலா நான் ஒரு 4-5 படம் பண்ணேன் பிரதர், அது ரிலீஸ் பண்ணோம். 3 சாங் இருக்குங்க. லெக் பீஸ்னா அஃப்கோர்ஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி சிக்கன் லெக் பீஸ் தான், வேற எதுவும் அதை டீட்டெயில் பண்ண முடியாது. கதைக்கு அது ஆப்டா இருந்துச்சு. இந்த கதையில வர்ற ஒரு கதாபாத்திரம், ஒன் ஆஃப் த ஹீரோஸுக்கு லெக் பீஸ் சாப்பிட்டேன்னா ஏதோ ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவரோட ஐதீகம். ஸோ அதனால அதை அவாய்ட் பண்ணுவார். ஆனால் நாங்கள் அவர் பேச்சு கேட்காம ஆஸ் அ ஃப்ரெண்ட்ஸாக நாங்கள் அவர் பேச்சு கேட்காம அதை சாப்பிட்ருப்போம். அதுலேருந்து கொஞ்சம் ஒரு டர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸு, ஒரு மாதிரி ஒரு மிஸ்ஆப்ஸ் நடந்துக்கிட்டே போகும். அப்போ தான் அவர் வார்ன் பண்ணுவார், அலர்ட் பண்ணுவார், நான் தான் அப்போவே சொன்னேனே அப்படின்னு. ஸோ இதை சார்ந்து படம் போகிறதுனால தான் லெக் பீஸ்ன்ற டைட்டில் வச்சோம். படத்தில் 3 சாங், முழுக்க காமெடி ஜானர் ஆஃப் ஃபிலிம் தான். நான் நடிக்கலையே. ஆனா அவர் நடிச்ச படத்துல வேலை பார்த்திருக்கேன். அதான் அவர் நடிச்ச படத்துல வேலை பார்த்திருக்கேன். என்ன இவர முத்துக்கால இல்லனா சிங்கமுத்து நினைச்சிட்டீங்களா? இல்ல, அவர் நடிச்ச படத்துல வேலை பார்த்திருக்கேன். இது ஒரு டார்க் ஹியூமரான ஜானர், பட் குடும்பத்தோட பாக்குற மாதிரி ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா இருக்கும். அஃப்கோர்ஸ் நீங்க கேட்ட மாதிரி சென்சார் போர்டு எங்களுக்கு அந்த வரம்பை மீறாம சில கட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. கட்ஸ்னா அதாவது என்னன்னா சின்ன சின்ன கட்ஸ் தான், எங்களுக்கு பெருசா ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி சவுண்ட் மியூட் சில இடத்துல கொடுத்துருக்காங்க. டபுள் மீனிங்ல இல்லை, சில பேர்கள் எடுக்க வேண்டாமே அப்படின்றது. சோஷியலாக கொஞ்சம் பாப்புலராக இருக்கவங்க அவங்களோட பேர் எடுக்க வேணாம் அப்படின்றது. ப்ளஸ் வந்து இல்லை லேபிள்ஸு பிராண்ட்ஸ் எதுவும் வந்து காமிக்க வேணாம், ஸ்மச் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. சில வார்த்தைகளை சவுண்ட் மியூட் பண்ணியிருக்கிறது. சில ஆக்ஷன்ஸ் வந்து இல்லை கொஞ்சம் அது மற்றவங்களை புண்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த ஆக்ஷனை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி கோர்வையாக அந்த ஜம்ப் தெரியாத மாதிரி அதை இணைச்சிருக்கோம். கரெக்டாக இருக்கும். டாக்டர்ல வந்து ஒரு காமெடி ரோல் பண்ணீங்க, சூப்பர் பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து டிராகன்ல ஒரு காமெடி ரோல் பண்ணிருக்கீங்க, அதுவும் பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ நீங்க பண்ணி வர படங்கள் எல்லாமே ஹிட் ஆயிட்டு இந்த படத்தோட ரிசல்ட் என்னவா இருக்கும், அதே மாதிரி ஒரு ஹிட் உங்களோட துறமா நீங்க இருந்தீங்கன்னாவே அது வந்து ஹிட் படமா கன்சிடர் ஆயிடுமான்னு நோட் பண்ணுங்கப்பா. அவரை நடிக்க வேற வச்சிருக்கேன் படத்துல வந்து சாங் அவர் தான் கேக்குறாரு, அதான் கேக்குறாரு. ஸோ இந்த படம்ல நான் வந்து இசை பண்ண ஸோ தெரியல, ஆண்டவன் தான் சொன்னோம் இசை பண்ண. அதுக்கப்புறம் என்ன பண்ண, அந்த ஃபர்ஸ்ட் சாங்ல இவரு நடிச்சிருக்காரு, அதாவது டான்ஸ் பண்ணிருக்காரு. இவர் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸை பாடுற மாதிரி. ஆக்சுவலா அனிருத்
இவருக்காக தான் பாடின மாதிரி அந்த சாங்கோட ப்ரொஜெக்ஷன் இருக்கும். அவர் ஸ்பீச்சே வந்து சரியா புரியாத மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி மியூசிக் இருக்குமா? அவரு ஆலந்தூர் புரியாத மாதிரி தான் இருக்கு. அவர் ஆலந்தூர்காரரு, அதனால தான் அப்படி பேசுறாரு. ஆமா இல்ல அப்கோர்ஸ் புரியாத மாதிரியான வார்த்தைகள், புரியாத மாதிரியான சவுண்ட்ஸ் போட்டு பண்ணியிருக்கிறாரு. பட் புரியுற மாதிரியும் இருக்கும். இல்ல இசையெல்லாம் கண்டிப்பா நீங்க லைக் பண்ணுவீங்க, டோன்ட் வரி. நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் பேசுனீங்கன்னா இசைக்கு ஏதுங்க மொழி, கலைக்கு ஏதுங்க மொழி, எல்லாரும் ரசிக்கிற மாதிரி தான் இருக்கு. சொல்லுங்க. பத்திரிகை நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இது வரைக்கும் ஒரு 4 படம் எடுத்துட்டேன். ஓகேங்களா, எந்த படத்துலையும் நான் பெருசாக ஒன்றும் இது பண்ணல. ஸோ இந்த படம் வந்து ஒரு காமெடி படமாக எல்லா ஆர்டிஸ்டையும் வச்சு நான் படம் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, உங்களுடைய ப்ரெஷ்ஷோடைய சப்போர்ட்டு எனக்கு கண்டிப்பாக வேணும். ஏன்னா நான் அடுத்தடுத்து இன்னும் ஒரு படம் பண்ணி உங்களெல்லாம் எல்லாம் மீட் பண்ணணும்னா எனக்கு இந்த படத்துக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் நான் அடுத்த படத்துக்கு இது பண்ண முடியும். நான் இன்னை வேறு 4 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். 4 படத்துலையுமே நான் வந்து ஃபுல் அமௌண்ட்டை வந்து அந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு செட்டில். ஆமாம், இல்லை செட்டில் இல்லை, ஏமாந்துருக்கேன், அவ்வளோதான். ஓகேங்களா, இந்த படம் அதனால தான் இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு காமெடி படமாக பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுடைய ப்ரெஸ்ஸோடைய சப்போர்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னை மாதிரி சின்ன ப்ரொடியூசர் வந்து இன்னும் ஒரு 4 ப்ரொடியூசர் வருவாங்க. இன்னொரு 4 படம் நல்ல படங்கள் வரும். நாங்கள் வளருவோம். ஓகேங்களா, எவ்வளவோ பெரிய படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த சின்ன படத்துக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை தூக்கி விடணும், பார்த்துக்கோங்க. லெக் பீஸ் படம் வர மே 7ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. மார்ச் 7 மார்ச் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ மறக்காம எப்பவும் போல உங்களுடைய சப்போர்ட்டை நீங்க கொடுங்க. படம் பார்த்துட்டு உங்களுடைய ஜெனியூன் ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டீங்கனாலும் நாங்க தப்புகள் இருந்ததுன்னா திருத்திக்கிறோம். ப்ரொடியூசருக்கு நல்ல ஒரு லாபகரமான படமா அமைகிறதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி ஊடகம் நண்பர்களே. உங்களோட டைமுக்கு, உங்களோட குவாலிட்டி டைமுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. நம்ம ப்ரொடியூசர் ரிக்வெஸ்ட் பண்ண மாதிரி எங்களை மாதிரி சின்ன கலைஞர்களை, சின்ன ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை, சின்ன ப்ரொடியூசரை உங்களால், இந்த ப்ரெஸ் பீப்புள் உங்களால் தான் வாழ வைக்க முடியும். எங்களுக்கு வந்து உங்களுடைய பெரிய சப்போர்ட் தேவை. உங்களோட ஜென்யூனான என்ன சொல்கிறது ரிவ்யூஸும் எங்களுக்கு தேவை. ஸோ இந்த வாய்ப்பு அளித்ததுக்காக ரொம்ப 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 நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யர் டைம். தேங்க்ஸ் அலாட். இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். மார்ச் 7 இந்த படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் ஜனங்க வர்றதுக்கு உண்டான சப்போர்ட்டையும் ப்ரெஸ் மக்களாகிய உங்கள்கிட்ட வந்துள்ள பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ.